கடகராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொதுவாக இந்த வாரம் 21/7லேருந்து 28/7 வரை கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்கிறது பார்ப்போம். பொதுவாக இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் ஆகிய 2 தினங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 12 விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 12 விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆகவே நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணணும், ஒரு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து பேச்சுவார்த்தை செய்யணும், இல்லை ஒரு வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, இல்லை புதுசாக ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போகிறோம் கடகராசினர்கள் அப்படின்னா, பொதுவாக ஆடி 8க்கு மேலே, அதாவது வியாழன் மேலே நீங்கள் அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஈடுபடலாம். ஆடி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஆகிய 4 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வாரத்தில் முன்பகுதி நீங்கள் ஒரு சுப காரியத்தில் ஈடுபடுவது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் 12 விடயத்தில் இருப்பதனால நீங்கள் சுப காரியங்கள் தவிர்ப்பது நல்லது. மிச்சம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஆகவே நீங்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 4 நாட்களில் உங்களுக்கு நல்ல சுலபல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக உங்களுக்கு குரு 12 விரயத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் செய்கின்ற நேரம். சுப செலவுன்னா நீங்கள் வீடு வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு வாகனம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணலாம். அந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணுற நேரத்தினால கடகராசிகளுக்கு மிகவும் நல்லதே நடக்கும். ஆகவே நீங்கள் இந்த வாரத்தில் முற்பகுதியை தவிர்த்து மீண்டும் பின்னால் ஒரு 3 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியம் வெற்றி பெறும். ஆகவே கடகராசினர்களுக்கு நல்லது நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.